உதவி ஆணையர் செந்தூரனின் மகள் உமா முகம் தெரியாத நபர்களால் நேற்று மாலை கடத்தப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்படியே மண்டபத்துக்கு போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து வந்துருவோம். சரியா? உமா படித்து என்னடா இது? சிபிசிஐடி ஆபீசர் பொண்ணையே ஒருத்தன் கடத்தி இருக்கான். பள்ளியின் தாளம் தமிழ்நாட்டுல போலீஸ்காரங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன்ன போலீஸ்காரங்க மேல பழியப்படாதடா. பாவம்டா அவங்க. இங்க போலீஸ்காரங்களோட பொலிட்டிஷியன் தான் பவர் ஜாஸ்தி. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்க சொல்ற மாதிரியே ஆடணும். அதுவும் இல்லாம போலீஸ்காரங்க ஃபுட்பால் மாதிரி இவ அடிக்க அங்க அவ அடிக்க இங்க. பாவம்டா அவங்க. அதையும் மீறி யாராவது சின்சியர் ஆபீசர் இருந்தா அவங்களோட நிலைமை இதான். நான் பெத்த மானே மாடத்தை கட்டி நான் பெத்த மானே நாங்க மயில பிடிச்சி எடுத்து விடு. மாடத்தை கட்டி நான் பெத்த மானே மாடம் இங்க இருக்கு. தேடிட்டு இருக்கோம், கிடைச்சிரும். போய் சொல்றியே? கட்டி நான் பெத்த அவங்க போல யாரோ கடத்தி இருக்காங்க. எனக்கு பொண்ணு வேணும். கேள ஆத்தா, ஆத்தா கொஞ்சம் அழுக நிப்பாட்ட. பேட்டியே காணமே ராசாத்தியே. ஆத்தா கொஞ்சம் பேசாம இரு. அவ பேத்தியை காணும்னு சொல்லி துடிச்சு அழுதுட்டு இருக்க. உங்களுக்கு அது துடிப்பு இல்லையா? இருக்கு. என்ன பண்ண சொல்ற? பொண்ணை காணணும் அங்க எங்க தேடி வந்து நீங்க பத்திரமா இருக்கீங்களா உங்களை பார்க்கலாம் ஓடி வந்தா நீங்க செருப்பால் அடிங்க. நாங்க பத்திரமா தான் இருக்கோம், சாகல. எனக்கு பொண்ணு வேணும். அழுகாத நீ பத்திரமா இருப்பா. என் பொண்ணு இல்லாம வீட்டுக்குள்ள வர வேணாம். என் பொண்ணு எனக்கு பொண்ணு உயிரோட வேணும். எனக்கு பொண்ணு வேணும். அழுகாத, தைரியமா இரு. அவளுக்கு ஒன்றும் ஆகாது, கிடைச்சிருவா. அவளை கூட்டிட்டு வரல என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நான் மொபைல் மறந்துட்டேன். பாத்திர போறாரு. போ, இல்ல, எடுத்து போ. நைட் டின்னருக்கு வந்துருவேல்ல. நான் வரேன், டைமுக்கு வரேன். போ. லீனா, அந்த கிரிமினல் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். சீக்கிரம். அண்ணா குட்டிங்களோட ஜாலியா இருக்கண்ணா. வேலையை முடிச்சிட்டு வெளியூர் போ சொன்னா மயிரை பிடிக்கிட்டு இருக்கியா? நீங்க நைட் என்ஜாய் பண்ணிட்டு காலைல போயிடுறேண்ணா. டேய் மயிறு, உடனே கிளம்புடா. சரி நான் கிளம்புறேண்ணே.
இந்த போன் ஹிஸ்டரி எடு. சார் சரி போடா ஓ. ஏய் போடா. உன் காரில் என்னடா என் பொண்ணை கடத்தின? யார் சொல்லி கடத்தின? எங்கடா இருக்கா என் பொண்ணு? ஏய் எங்கடா இருக்கா என் பொண்ணு? முறைக்கிற எங்கடா என் பொண்ணு? தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். எங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. ஏய் நீ சுட்டு போட்டாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேல? சொல்ல வைக்கிறேன்டா உன்னை. ரமேஷ், போட்டுடலாம். இதாண்டா எங்க எத்திக்ஸ் மயூராண்டி. சொல்றா. இங்க இருக்கியா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒளிஞ்சாலும் விடமாட்டேன் பாப்பா. பாடி விளையாடு பாப்பா, நீ பதுகினாலும் விடமாட்டேன் பாப்பா. டேய் என்னடா பாப்பா பயப்பட மாட்டேங்குது? இருண்ணா, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வரேன், சேர்த்துட்டு வரேன்ட்டு. பாப்பா கூட முதல்ல நான் விளையாட்டு வரேன்டா. பாப்பா எவ்வளோ தூரம்டா? கரெக்டாக சொல்லு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 2 கிலோமீட்டரில் யூ டர்ன் எடுக்கணும் சார். வரேன்டா செல்லம், பயப்படாத. பாவம் உங்க அப்ப அடங்கவே மாட்டேன்றான். ஏற்கனவே உன் தாத்தன் தலையை வெட்டி அனுப்பிச்சேன், அப்பவும் அடங்கல, இப்பவும் அடங்கல. என்ன பண்ணலாம்? இவன் அந்த வண்டியில் ஏற்றிட்டு இமீடியட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம உங்க ஒப்பனை போடலாமா? ஒருவேளை நீ அனாதை ஆயிடுவியோ? ரோட்ல ஐயோ அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுப்பேர்ல, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், 3 பேத்தையும் போட்டுருவோமா? போட்டுருவோமா? இவனை கூட்டாங்களே, எப்படி போறது? So, we got the location. வெரி குட். பயப்படாத பயப்படாத.
எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் அருவா, கத்தி, ரத்தம், கழுத்து, கை, காலு துண்டு துண்டா வெட்டி கொப்பனுக்கு அனுப்பட்டுமா? அனுப்பட்டுமா? விட்டுமா? கொஞ்சம் இங்கே இரு. ஹலோ